இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட Adobe Illustratorல நம்ம எப்படி ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்ஸ் எல்லாம் வரையறதுன்னு பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி முதல்ல நம்ம ஒரு ஃபைல கிரியேட் பண்ணோம். இதை தொடரணும் நியூ. நம்ம எப்பயுமே பெரிய டாக்குமெண்டா தான் எடுத்துக்கணும். வந்துடுச்சு. இப்ப இது இருக்கு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் போட்டாச்சா? இப்ப அது கலர் கொடுக்கலாம். ப்ளூ கலர் கொடுத்தலாம். இப்ப ரவுண்ட், அதாவது சர்க்கிள், அதுவும் ப்ளூ கலர்லயே வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? Polygon டூல், அதாவது அந்த ஷேப் தான் உங்க டூல்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ளூ கலர் வந்துச்சு. ஸ்டார் டூல், அதாவது ஸ்டார் ஷேப், அதுவும் வந்துச்சு. லைன் டூல், சும்மா லைன் போடுறதுக்கு. லைன் போட்டு நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். கோன், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி. அடுத்து நம்ம கிட்ட ரவுண்டட் ரெக்டாங்கிள், இத போட்டு பார்க்கலாம். இப்ப இங்க எப்பயுமே கலர் கம்மியா இருக்கும். நம்ம இத தொட்டா கலர் வந்துடும். இப்படி நம்ம கொடுத்துடணும். அப்புறம் ஒண்ணு மிஸ் ஆகுது. இன்னும் ட்ரையாங்கிள் ஷேப் அவங்க கொடுக்கலல, அத நம்ம பார்க்கலாம். ஆர்க் டூல்னு இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, இது வளைவா வருது. லைன் டூல் மாதிரி இது வளைவா வருது. ஆனா ஓ, இதுதான் இந்த ஆர்க் டூலோட வேலை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டூல வச்சு பார்க்கலாம். இது நம்ம பொம்மை படத்துல பாக்குற மாதிரியே இல்ல, இப்படி சுருள்து. ஓகே, இப்ப இந்த டூல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, இது கட்டம் கட்டமா வர வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டூல். நெக்ஸ்ட் இது ரவுண்டா இந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம பொம்மை படத்துல பாக்குறதா. இந்த குறி வச்சு பண்ணறப்ப இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த டிசைன் தான் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான டிசைன் இருக்கு. இப்ப இத பாருங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணி வரலாம். அதாவது இது அந்த வெயில் வரும்போது அந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டூலுக்கு இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ பண்ணுவேன். இத பார்த்து நீங்க Adobe Illustratorல என்னெல்லாம் பண்ணலாம்னு கத்துக்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.